ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தில், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான பாதையில் நடந்து செல்லும்போது நமக்கு அநேக குழப்பங்கள் வரும். ஒரு குறுக்கு வழியில் ஏதாவது காரியத்தை செய்திடலாமா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா என்று நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த மகா வறட்சியான காலங்களில் உன் வாழ்க்கையை நான் திருப்திப்படுத்தி ஆசீர்வாதமாக நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் வந்தால் தான், கர்த்தரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதம் வந்தால் தான் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். மனுஷங்களுடைய ஆசீர்வாதம் தருகிற ஆசீர்வாதம் அது இப்போ வேணால் நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், செழிப்பானதாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனாலும் அது ஒரு கஷ்டத்தையும் ஒரு கண்ணீரையும் தரும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமோ அதோடு சேர்த்து அவர் வேதனையை கூட்டார் என்று நம்ம வாசிக்கிறோம்.